refraction RACTION refraction என்று சொல்லப்படும் முறிவு. முறிவு என்பது நடைபெறுவதற்கு என்ன காரணம் என்றால், ஒளியானது எழுத வேண்டாம், பார்த்துட்டு எழுதுவோம். சரி, நோட்ஸை பிறகுப்படுப்போம். ஒளியானது இரண்டு ஊடகங்கள பொது மேற்பரப்புல படும் பொழுது, இரண்டு ஊடகங்கள பொது மேற்பரப்புல படும் பொழுது எழுத வேண்டாம், சரியா, படும் பொழுது அதன் பாதை மாறுபடுகின்ற நிகழ்வு படும் பொழுது மற்ற ஊடகத்துக்கு செல்லும் பொழுது பாதை மாறுபடும். பாதை மாறுபடுகின்ற இயல்பை தான் என்னன்னு சொல்லுவோம், முறிவு என்று சொல்லுவோம். சரியா? அப்ப நீங்க பார்த்தோம்னா ஏற்கனவே ஓ லெவல்ல படிக்க நாங்கள் ஆரம்ப இதை பார்த்தமா இருந்தால், இது செவ்வன் என்று சொல்லுவோம், இது வழி வழி வழி, இது நீர். ரெண்டு ஊடகம் உள்ள பொழுது வழியில இருந்து வருகின்ற ஒளிக்கதிர், இது ஐதான ஊடகம், நீர் அடர்ந்த ஊடகம். உண்மையாக போக வேண்டிய பாதை இது, இந்த பாதையெல்லாம் போக வேணும். ஆனால் அது முறிவுக்குட்பட்டு செவ்வனை நோக்கி முறிவடையும். பிறகு பாப்பம், ஐதான ஊடகத்திலிருந்து அடைந்த ஊடகத்துக்கு செல்லும் பொழுது செவ்வனை நோக்கி முறிவடைவதை காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுக்கு நீ அம்புக்குறி போட வேணும். இது படுகதிர், இது முறிகதிர். நான் நேற்று பார்த்தது இது படுகதிர் மற்ற தெரிகதிராக இருந்தது. இன்றைய பகுதியில பார்க்கப்படுவது உங்களுக்கு படுகதிர், மற்றது முறிகதிர். இதே போன்று நீங்க மாறி பார்த்தமாக இருந்தால், இது கிளாஸ், கண்ணாடி அல்லது கிளாஸ் என்று சொல்லுவோம், இது வாட்டர், நீர். கண்ணாடியின் முறிவு குணகம் 1.5 பின்னால் நாம் படிப்போம். நீரிட 1.33 என்று வரும். அது பார்த்தமா இருந்தா இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். அடர்ந்த ஊடகத்தில இருந்து இப்படி ஒரு கதிர் போகுமாக இருந்தால், இப்படி ஒரு படுகதிர் போகுமாக இருந்தால், இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு செல்லும் பொழுது செவ்வனை விலத்தி முறிவடையும். உண்மையான பாதை இது, உண்மையான பாதை இது, செவ்வனை விலத்தி முறிவடையும். ரெண்டு சந்தர்ப்பம் கீறி காட்டப்பட்டிருக்குது. ஒன்று ஐதான ஊடகத்தில இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு செல்லுகின்ற நிகழ்வு, மற்றது அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு செல்லுகின்ற ரெண்டு நிகழ்வு படத்தில் காட்டப்பட்டிருக்கு. அவ்வாறான ஒளிக்கதிரின் பாதை மாற்றமடைகின்ற செயற்பாட்டை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், முறிவு என்று சொல்லுவோம். அப்ப இவ்வாறான முறிவு நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது என்னவாக இருக்கும் யோசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப ஊடகங்கள இயல்பு, ஊடகங்கள இயல்பு என்று சொல்லப்படும் பொழுது, ஒவ்வொரு ஊடகத்திலையும் ஒளியானது வேறுபட்ட வேகங்களுடன் பயணிக்கும், வேறுபட்ட வேகங்களுடன் பயணிக்கும். ஐதான ஊடகத்தில கூடிய வேகத்துடனும், ஐதான ஊடகத்தில கூடிய வேகத்துடனும், அடர்ந்த ஊடகத்தில குறைந்த வேகத்துடனும் பயணிப்பதனாலதான் அதன் பாதை என்ன செய்யுது, மாற்றத்திற்கு உட்படுது. அப்ப இந்த நிகழ்வு முறிவு என்று சொல்லப்படும். சரியா? இது முறிவுக்குரிய நாங்கள் ஒரு விளக்கம். நாங்கள் நோட்ஸுக்கு இனி போவோம். சரிதானே? அப்ப இவ்வளத்தையும் நீங்க பக்கத்துல குறிச்சு வைக்கலாம், ஆனா நோட்ஸ் கட்டாயம் எழுத பாருங்க. சரிதானே? அப்ப எழுத முறிவு என்றால் என்னென்று பார்ப்போம். எழுதுங்க. இரு ஊடகங்களின் பொது மேற்பரப்பில் செங்குத்து அல்லாத கோணம் ஒன்றில் படுகின்ற ஒளிக்கதிரானது மறு ஊடகத்தினுள் ஊடு கடத்தப்படும் போது
மறு ஊடகத்தினுள் ஊடுகடத்தப்படும் போது அதன் பாதை வேறுபாடு அடையும். அதன் பாதை வேறுபாடு அடையும். அதன் பாதை வேறுபாடு அடையும். நீங்க பார்த்திருக்கிறீர்கள், 2 உதாரணம் காட்டிக்கிறேன். பாதை வேறுபடுவதை காணக்கூடியதா இருக்குது. சரிதானே? அதன் பாதை வேறுபாடு அடையும். இந்நிகழ்வு ஒளி முறிவு என கூறப்படும். இந்நிகழ்வு ஒளி முறிவு என கூறப்படும். ஒளி முறிவு என கூறப்படும். இவ் ஒளி முறிவு 2 விதிகளுக்கு உட்பட்டது. சரியா? 2 விதிகளுக்கு உட்பட்டது. அப்ப நாங்கள் 2 விதிகளையும் எழுத முந்தியிருக்கா பார்ப்போம். நாங்கள் நேற்று பார்த்த நாங்கள் தெரிப்பில் பார்த்த நாங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு அதை ஒப்பிட்டு பாருங்க. தெரிப்பை பார்த்த நாங்கள் இது படுகதிர், இது தெரிகதிர், இது செவ்வன், மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் என்று நேற்று தெரிப்பில் பார்த்தினாங்க. படுகதிர், தெரிகதிர், இது படுகதிர், இது தெரிகதிர், இது செவ்வன், மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் என்று நேற்று பார்த்தன. செவ்வன் என்று சொல்லப்படுவது செங்குத்து, தளத்துக்கு வரையப்பட்ட செங்குத்து, ஆடிக்கு வரையப்பட்ட செங்குத்து. படுகோணம் சமன், தெரிகோணம் என்றெல்லாம் நேற்று பார்த்தனாங்க. அதே போல முறிவில மாற்றமாக இருந்தால் இது மேற்பரப்பு, இது செவ்வன், இது படுகதிர், அப்ப இது ஊடகம், இது செவ்வன், இது படுகதிர், இது முறிகதிர். முதலாவது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வனும் படுகதிரும் முறிகதிரும் ஒரே தளத்தில் அமையும். நாங்க ஒயிட் போர்டு தளத்தில் இந்த மூண்டையும் என்ன செய்திருக்கிறோம், கீறி இருக்கிறோம். அப்ப இந்த மூன்றும் ஒரே தளத்தில் அமையும், வேற தளத்துக்கு ஷிஃப்ட் ஆகாது, ஒரே தளத்தில் அமையும் என்பது முதலாவது விதி. 2வது விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இதிலே பார்க்கலாம். 2வது விதி என்ன சொல்லுது என்றால், இது படுகதிர், இந்த கோணத்தை நாங்கள் படுகோணம் என்று சொல்லுவோம், முந்தின மாதிரி தான் ஐ. இது முறிகதிர், இதுக்கு நாங்கள் முந்தைய பாய்ச்ச மாதிரி தெரிகோணம் என்று சொல்லப்படாது, முறிகோணம் என்று சொல்லணும். ஆகவே முறிகோணத்தை நாங்கள் ஆர் என்ற எழுத்தினால குறிப்போம். ஆகவே இந்த கோணத்துக்கு, ஐ கோணத்துக்கு நாங்கள் சைன் பெருமானம் எடுக்க முடியும், சைன் பெருமானம் எடுக்க முடியும். அதே போல இந்த ஆர் கோணத்துக்கும் ஒரு சைன் பெருமானம் எடுக்க முடியும். இந்த 2 விகிதங்களும் இடையே நாங்கள் விகிதம் ஒன்றை கண்டுபிடிக்கலாம். சைன் ஐயின் கீழ் சைன் ஆர் என்ற விகிதத்தை கண்டுபிடிக்கலாம். ஒன்னும் எழுத வேண்டாம், சைன் ஆர் என்ற இதை சைன் ஆர் என்ற விகிதத்தை கண்டுபிடிக்கலாம். இவ்விகிதம் ஒரு மாறிலியாக இருக்கு. இந்த விகிதம் ஒரு மாறிலியாக இருக்கு. இதுதான் 2வது விதி. அப்ப ஒரு ஊடகத்தில் இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் செல்லும் பொழுது படுகோணத்தின் சைனுக்கும் முறிகோணத்தின் சைனுக்கும் இடையிலான விகிதம் ஒரு மாறிலியாக இருக்கும். இந்த மாறிலி முறிவு குணகம் என்று சொல்லப்படும். இது தொடர்பான விதிதான் 2வது விதி. அப்ப 2 விதிகளின் செல்வாக்கு கீழே தான் இந்த முறிவு நடக்கும். அந்த விதிகளை நாங்கள் இப்பொழுது நோட்ஸ் வடிவில் பார்ப்போம்.
சரியா? முதலாவது விதி போட்டுக்கொள்ளுங்க. முறிவு தொடர்பான முதலாவது விதி. படுகதிர் முறிகதிர் படுபுள்ளியில் அமைந்த செவ்வன் படுகதிர் முறிகதிர் படுபுள்ளியில் அமைந்த செவ்வன் ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். இந்த படத்தை பக்கத்துல கீறிக்கொள்ளலாம். இந்த ஏற்கனவே கீறப்பட்ட அந்த படத்தை பக்கத்துல கீறிக்கொள்ளலாம். இது படுகதிர், இது முறிகதிர், சரியா? இது செவ்வன். இந்த மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் என்பது முதலாவது விதி. சரி, இது முதலாவது விதி. நம்பர் 1 போட்டுக்கொள்ளும். நம்பர் 2 பக்கத்தில் நான் விளங்கப்படுத்திட்டேன். அதை நாங்கள் சொற்கள்ல எழுத பார்ப்போம். படுகோணத்தின் சைனுக்கும் நம்பர் 2 படுகோணத்தின் சைனுக்கும், சைனுக்கு நீங்கள் SI என்ன எழுதலாம், படுகோணத்தின் சைனுக்கும் முறிகோணத்தின் சைனுக்கும், படுகோணத்தின் சைனுக்கும் முறிகோணத்தின் சைனுக்கும் இடையிலான விகிதம் ஒரு மாறிலி ஆகும். இடையிலான விகிதம் ஒரு மாறிலி ஆகும். இடையிலான விகிதம் ஒரு மாறிலி ஆகும். ஒரு மாறிலியாகும். இது முறிகதிர் உள்ள ஊடகத்தில், இது முறிகதிர் உள்ள ஊடகத்தின் முறிகதிர் உள்ள ஊடகத்தின் படுகதிர் உள்ள ஊடகம் சார்பான, படுகதிர் உள்ள ஊடகம் சார்பான முறிவுச் சுட்டி என கூறப்படும். முறிவுச் சுட்டி என கூறப்படும். முறிகதிர் உள்ள ஊடகத்தின் படுகதிர் உள்ள ஊடகம் சார்பான முறிவுச் சுட்டி என கூறப்படும். இப்ப நாங்க இதை படத்துல கிரிப்பாப்பம். இது செவ்வன், இது படுகதிர், இது முறிகதிர். இப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. விலத்தியும் முறியலாம். நீங்க ஏதாவது ஒரு படம் கிரினால் போதுமானது. அப்ப இதை நாங்கள் ஊடகம் 1 எடுப்போம். நம்பர் 1 ஊடகம் 1, இது ஊடகம் 2. 2 ஊடகங்கள் இருக்கு. அப்ப இது அம்புக்குறி போட்டோன்னு உங்களுக்கு தெரிய வேணும். இது படுகதிர் என்று. அப்ப இந்த கோணம் I படுகோணம். செவ்வனுக்கும் படுகதிருக்கும் இடப்பட்ட கோணம் படுகோணம். செவ்வனுக்கும் முறிகதிருக்கும் இடப்பட்ட கோணம் உங்களுக்கு முறிகோணம். அப்ப இந்த விதியின் அடிப்படையில் பார்த்தமாக இருந்தால் sin I இன் கீழ் sin sin R சமன் ஒரு மாறிலி, ஒரு k என்ற ஒரு மாறிலி. இந்த கேத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், முறிவு குணகம் என்று சொல்லுவோம். அந்த முறிவு குணகம் என்னன்னு சொல்லப்பட்டால் சமன் என்று போடுவோம். இதுல பாத்தீர்கள் என்றால் முறிகதிர் 2ஆம் ஊடகத்துல இருக்கு, படுகதிர் 1வது ஊடகத்துல இருக்கு. எனவே இந்த முறிவு குணகம் என்னென்றால் 2ஆம் ஊடகத்தின் முறிவு குணகம் எழுதிக்கொள்ளுங்க. sin R சமன் k ஒரு மாறிலி 2ஆம் ஊடகத்தின் 1ஆம் ஊடகம் சார்பான 1ஆம் ஊடகம் சார்பான முறிவு குணகம் என கூறப்படும். இது நாங்கள் குறியீட்டு அடிப்படையில் எழுதும் பொழுது என்னென்று போட்டு
எது சார்பாக இருக்கின்றதோ அதை முன்னுக்கு எழுதும். அப்ப ஒன்று சார்பாக இருக்குது, முன்னுக்கு எழுத வேண்டும். எதுண்ட முறிவு குணகம் கருதப்படுகின்றதோ அந்த நம்பரை பின்னுக்கு எழுதும். ஆகவே 1n2 என்று சொல்லப்படும். அப்ப sin i sin r சமன் 1n2. அப்ப இரண்டாம் ஊடகத்தின் முறிவு குணகம் ஒன்றாம் ஊடகம் சார்பானது. சார்பானது வந்து முன்னுக்கு வர வேண்டும். எது முறிவு குணகம் கருதப்படுகின்றதோ அது பின்னுக்கு வரும். உதாரணமாக பார்த்தமாக இருந்தால் n a g என்றிருந்தா அப்படி வரும். அப்ப இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா g வந்து பின்னுக்கு இருக்குது, a வந்து முன்னுக்கு இருக்குது. அப்ப இதை நீங்க எழுத ஆரம்பிப்பாக இருந்தால் வழி a வந்து வழியை குறிக்குது, g வந்து கண்ணாடியை குறிக்குது. அப்ப இது நீங்க எழுதினீங்கன்னா வழி தொடர்பான கண்ணாடியின் முறிவு குணகம். இதை எழுதி கொள்ளுங்க. வழி தொடர்பான கண்ணாடியின் முறிவு குணகம். கண்ணாடி என்று சொல்லப்படுவது கிளாஸ். கண்ணாடியின் முறிவு குணகம் என்று சொல்லப்படும். உதாரணம் எழுதிருங்க. உதாரணம் ஒளியானது கண்ணாடியில் இருந்து நீருக்கு செல்லும் பொழுது, கண்ணாடியில் இருந்து நீருக்கு செல்லும் பொழுது, சினலின் விதி அமைய, சினலின் விதிக்கு அமைய தொடர்பை எழுதி காட்டுக. உதாரணம் தொடர்பை எழுதி காட்டுக என்று கேட்டால் எப்படி வரப்போன்னு பார்த்தோம்னா, கண்ணாடியில இருந்து இது கிளாஸ், இது வாட்டர். கண்ணாடியில இருந்து ஒளிக்கதிர் வாட்டருக்கு போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும் கண்ணாடி அடர்ந்த ஊடகம், வாட்டர் வந்து ஐதான ஊடகம், விலத்தி முறிவடையும். போல வெள்ள படிச்சிருக்கிறீர்கள், விலத்தி முறிவடையும். அப்ப இதுதான் படுகோணம். இது I, இது R. சினலின் விதிக்கு அமைய தொடர்பு எழுதி காட்ட சொன்னால், எழுதினால் sin I இன் கீழ் sin R. சரி, எப்படி எழுதலாம்? நான் குறிப்பிடப்பட்ட தொடர்புக்கு அமைய எழுதினீர்கள். ஆனால் எண் போடவன், எண் ஒன்று போடணும். எண் வந்து முறிவு குணத்தை குறிக்குது. இப்ப இந்த பாட்டமாக இருந்தால் முறிவு வாட்டர்ல நடக்குது. படுகதிர் எங்க இருக்கு? கிளாஸ்ல இருக்கு. அப்ப படுகதிர் கிளாஸ்ல இருப்பதனால கிளாஸ முன்னுக்கு போட வேண்டும். முறிவு வாட்டர்ல நடைபெறுவதனால W பின்னுக்கு போடும். அப்ப sin I இன் கீழ் sin R சமன் GNW என குறிக்கவும். இதுதான் சினலின் விதிக்கு அமையான தொடர்பாக இருக்கும். சினலின் விதிக்கு அமைவான தொடர்பாக இருக்கும். அப்ப நாங்கள் இந்த விதியை, இரண்டாவது விதியை நாங்கள் என்ன பெயரால் அழைக்கிறோம் என்று சொன்னால் சினலின் விதி. இரண்டாவது விதியை வந்து சினலின் விதியினால குறித்துக் கொள்வோம். அப்ப உங்களுக்கு டெஸ்ட்ல சினலின் விதியை கூறுக என்று கேட்கப்படுமாக இருந்தால் இந்த இரண்டாவது விதியை மட்டும் கூறுவது பொருத்தமானதாக இருக்கும். அப்ப சினலின் விதியிலிருந்து பெறப்படுகின்ற தொடர்பை நாங்கள் ஒரு கணித கூற்று வடிவில எழுதுவோமாக இருந்தால் எப்படி எழுதலாம்? ஒரு படத்தை கீறி நீங்க கீறி காட்டலாம். அப்ப இது வந்து I, ஏற்கனவே கீறினதுதான் கணித கூற்று வடிவில கீறப்பாப்போம். இது R. அப்ப sin I இது முதலாவது ஊடகம்,
இது இரண்டாவது ஊடகம். அப்ப நாங்க படிச்சபடி sin I இன் கீழ் sin R சமன் எப்படி எழுதலாம்? இந்த படத்தின் அடிப்படையில் நாங்கள் எழுதின மாதிரி பார்த்தோம் என்றால் இது படுகதிர், இது முறிகதிர். அப்ப முறிகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவுச்சுட்டி என்று வரும். ஆகவே n போட்டு இடத்துல 2 போட்டு இடத்துல 1 போடும். அப்ப சினலின் விதிக்கு அமைவான கணித குறிப்பீட்டினை இந்தவாறு எழுதி முடிக்கலாம். n கீழே வேணுமெண்டா எழுதி கொள்ளலாம், இதை வேணுமெண்டா எழுதி கொள்ளலாம். n12 என்றா என்ன நீங்க எழுதி கொள்ளலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுத பாருங்க. அப்ப n12 என்றா என்ன, n12 என்றா என்ன உங்களுக்கு இப்ப அறிந்த அறிவை பயன்படுத்தி n12 எனப்படுவது என்னவாக இருக்கும் எழுத பாரு. அப்ப என்ன மாதிரி அது வரும் என்றால் ஊடகம் ஒன்று சார்பாக, ஊடகம் எழுதி கொள்ளுங்க, பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க, அம்புக்குறி போட்ட இடத்துல எழுதி கொள்ளுங்க. ஊடகம் ஒன்று சார்பாக ஊடகம் ரெண்டினது முறிவு குணகம் ஆகும். அப்ப இது எப்படி வரும் என்று கெஸ் பண்ணி பாருங்க. பாப்போம். n21 எப்படி வரும் என்று எழுத பாருங்க. பாப்போம். n12 அந்த விடை என்றால் n21 எப்படி வரும்? n21 நீங்கள் எழுத பாருங்க. n12 வந்து நான் சொல்லிட்டேன், ஊடகம் ஒன்று தொடர்பாக 2 முறிவு குணகம். n21 எப்படி வரும்? n21 என்பது ஊடகம் 2 தொடர்பாக மாறி வருமா? ஊடகம் 2 தொடர்பாக ஊடகம் ஒன்றின் முறிவு குணகம் ஆகும். அடுத்த ஒரு முக்கியமான தொடர்பு சம்பந்தமாக நாங்க பார்க்க போறோம். தனி முறிவு குணகம் என்று போடுவோம். ஹெடிங் வந்து தனி முறிவு குணகம். எதை நாங்கள் தனி முறிவு குணகம் என்று சொல்லுவோம்? இப்ப நாங்கள் வழி தொடர்பாக வாட்டர்ண்ட முறிவு சுட்டி ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. 4/3 வழி தொடர்பாக நீரிண்ட முறிவு சுட்டி 4/3. அதே போல வழி தொடர்பாக கிளாஸ் முறிவு சுட்டி 3/2. இவற்றையெல்லாம் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் என்றால் தனி முறிவு சுட்டி என்று சொல்லுவோம். இவ்வாறான கணியங்களை நாங்கள் தனி முறிவு சுட்டி என்ற பதத்தினால குறித்துக் கொள்வோம். தனி முறிவு சுட்டி அல்லது முறிவு குணகம் எதுவும் பாய்க்கலாம். தனி முறிவு குணகம் தனி முறிவு குணகம் என்று சொல்ல பாவிக்கலாம். தனி முறிவு குணகம். அப்ப இதுல இருந்து தனி முறிவு குணகத்துக்குரிய வரவிலக்கணத்தில் உங்களால் எடுத்து கூற முடியும். என்ன மாதிரி வரும்? எந்த ஊடகத்தின் முறிவு சுட்டியும் வழி தொடர்பாக கருதப்படும் பொழுது அதன் பெருமானம் தனி முறிவு குணகம் என்று சொல்லப்படும். அப்ப அதை நாங்கள் கீழே எழுதி கொள்ளலாம். இந்த உதாரணத்தை எழுதி போட்டு கீழே எழுதி கொள்ளலாம். தனி முறிவு குணகம் என்றால் என்ன? கீழே எழுதி கொள்ளுங்க. சார்பாக கருதப்படுகின்ற ஊடகம் வழி அல்லது வெற்றிடம் ஆக இருப்பின் மற்றைய ஊடகத்தின் முறிவு குணகம்
அவ்வூடகத்தின் தனி முறிவு குணகம் என கூறப்படும். அவ்வூடகத்தின் தனி முறிவு குணகம் என கூறப்படும். அவ்வூடகத்தின் தனி முறிவு குணகம் என கூறப்படும். கீழே எழுதுங்க. ஏ என் எக்ஸ் என்ற ஊடகத்தின் முறிவு குணகம் வழி தொடர்பாக நாங்கள் ஏ எழுதாமல் NX என்றே எழுதலாம். ஏ எழுத தேவையில்லை. வழி தொடர்பாக கருதும் பொழுது ANX என்று வரும் பொழுது ஏ எழுத தேவையில்லை. அதை நாங்கள் NX என்று எழுதலாம். இந்த NXக்கு தான் என்ன பெயர்? எக்ஸின் தனி முறிவு குணகம். தனி முறிவு குணகம். முறிவு குணகம். குணகம் தனி முறிவு குணகம். எக்ஸின் தனி முறிவு குணகம். அப்ப நாங்கள் மேலே பார்த்த உதாரணங்கள்ல நீரின் தனி முறிவு குணகம் எவ்வளவு உங்களால கூற முடியும்? கிளாஸின் தனி முறிவு குணகம் உங்களால கூற முடியும். ரெண்டையும் எழுத பாருங்க. அப்ப நீங்களாகவே எழுத பாருங்க. எழுதி போட்டு நான் சொல்லியது சரியோன்னு பாருங்க. அப்ப நீரின் தனி முறிவு குணகம் எவ்வளவு? மேலே எழுதப்பட்ட அடிப்படையாக கொண்டு உங்களால கூற முடியும். நீரின் தனி முறிவு குணகம் 4/3. 4/3. அதே போன்று கண்ணாடியின் தனி முறிவு குணகம் என்ன சொல்லுங்க? அப்பம் கண்ணாடியின் தனி முறிவு குணகம் 3/2. 3/2 1.5. இவ்வாறு உங்களால் கூற முடியும். நோட் என்று போடுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு முடிவு. நோட் என்று போட்டுக்கொள்ளுங்க. முக்கியமான முடிவு. ANX என்று சொல்லப்படுவது உங்களுக்கு தெரியும். எக்ஸின் தனி முறிவு குணகம். எக்ஸின் தனி முறிவு குணகம் அது எதுக்கு சமனாக வரையறை செய்யப்படுது என்றால் ANX என்று சொல்லப்படுவது எதற்கு சமனாக வரையறை செய்யப்படுது என்றால் ஊடகங்கள ஒளியின் வேகம் தொடர்பாக முறிவுச்சுட்டியை வரையறை செய்யலாம். ஊடகங்கள்ல ஒளி வேகம் தொடர்பாக வரையறை செய்யலாம். ஃபர்ஸ்டாக இருக்கிற லெட்டர் வந்து A, செகண்டா இருக்கிற லெட்டர் X. ஆகவே இந்த முதலாவது ஊடகத்தில் இருக்கின்ற ஒளி வேகம் மேல வரும். அப்ப வழியில் ஒளி வேகம் அப்ப நாங்கள் திருப்பி பார்த்தமாக இருந்தால் ANX என்று முடிஞ்சுதா? டைம் தம்பி, டைம் முடிஞ்சுதா தம்பி? டைம் என்ன முடிஞ்சுதா? டைம் முடிஞ்சுதா? டைம் முடிஞ்சா ஓகே போட்டிருந்தாங்க. அப்படியா? டைம் பாஸ். சரி சரி சரி. ANX என்று சொல்லப்படுவது வழியில் ஒளி வேகம் கீழ் விகிதமா எக்ஸில் ஒளி வேகம். இது ஒரு முக்கியமான தொடர்பு. எக்ஸில் ஒளி வேகம். எவ்வாறு இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் என்றால் இது எப்போதும் பயன்படுத்தக்கூடிய தொடர்பு. ஃபர்ஸ்டாக A லெட்டர் இருக்கு, செகண்டா X லெட்டர் இருக்கு. ஃபர்ஸ்டா வருகின்ற ஊடகம் தான் மேல வரும், செகண்டா வருகின்ற ஊடகம் தான் கீழே வரும். அப்ப ANX என்று சொல்லப்பட்டால்
வழியில் ஒளிவேகத்தின் கீழ் எக்ஸில் ஒளிவேகம். இப்ப இதை அடிப்படையாக கொண்டு WNG என்ன அப்படி எழுதலாம் என்று யோசிக்க பாப்போம். இதை அடிப்படையாக கொண்டு WNG என்றால் எப்படி இந்த வேகம் தொடர்பாக எழுத முடியும் என்று யோசிக்க பாப்போம். இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு எழுதலாம். எப்படி எழுதலாம் என்றால் ஃபர்ஸ்டாக ஏ இருக்கிறபடியால் இங்கே யார் வருது வழி, செகண்டா எக்ஸ் வருவது, அது கீழே போடும். அப்ப இதன் அடிப்படையில் இதை எழுதுவமாக இருந்தால் W நீரில் ஒளிவேகம் கீழ் வேகம் கீழ் என்ன வரும் சொல்லுங்க அப்பம். கண்ணாடியில் ஒளிவேகம், கண்ணாடியில் ஒளி வேகம் என்றவாறு அமை. இது நாங்கள் பொதுவாக எழுத விளக்கிடுவோமாக இருந்தால், பொதுவாக இந்த தொடர்பை எழுத விளக்கிடுவோமாக இருந்தால் N12 என்றா எப்படி எழுதலாம், N12 என்றா எப்படி எழுதலாம். இது வழி தொடர்பாக வச்சுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்த நீர் கண்ணாடி தொடர்பாக வச்சுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப ஊடகம் 1 தொடர்பாக 2 சம்பந்தப்படுத்தி எழுதினால் எப்படி வரும்? ஊடகம் 1 ஒளிவேகம் C1 என்று போடலாம். ஊடகம் 1 ஒளிவேகம் C1, ஊடகம் 2 ஒளிவேகம் C2 என எழுதலாம். ஆகவே இதுதான் எங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு சமன்பாடு. N12 சமன் C1 C2 என்பதாகும். இதை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த 3 தொடர்பையும் எடுக்கலாம். ANX என்று சொன்னால் வழியில் ஒளிவேகத்தின் எக்ஸில் ஒளிவேகம் ஏற்கனவே எழுதப்பட்டது வருது. அதே போல WNG என்று சொல்லப்பட்டால் W தொடர்பாக இருப்பதனால மேல Wவில் ஒளிவேகம், கீழே கண்ணாடியில் ஒளிவேகம் என்றவாறு வரும். ஆகவே இதுதான் எங்களுக்கு தேவையான பொது தொடர்பாக இருக்கும். இதை நீங்க நோட்டுல குறித்துக் கொள்ளுங்க. கூட்டினான் இல்லை வருவதும் இல்லை தானே. சரி சரி. நோட் நம்பர் 2 போடுங்க. நோட் நம்பர் 2 ஏற்கனவே கீறின படத்தை திருப்ப கீறுங்க. கீறிட்டு படுகதிர் குறியீடு போடுங்க, முறிகதிர் குறியீடு போடுங்க. இதுக்கு I என பெயர் போடுங்க. ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். இதுக்கு R என்ற பெயர் வை. இது ஊடகம் 1, இது ஊடகம் 2. நோட் நம்பர் 2. அப்ப ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். சைனையின் கீழ் சைனார் சினலின் விதி, சைனையின் கீழ் சைனார் சினலின் விதி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பார்த்தமாக இருந்தால் இது 2ல முறிவு நடக்குது, 1ல படுகதிர் ரிக்ஸ். ஆகவே முறிவு குணகம் என்று சொல்லப்படும் 2 முறிவு குணகம் 1 தொடர்பாக ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த விஷயம் ஏற்கனவே பார்த்துட்டோம். 1 தொடர்பாக, ஏனென்றால் முறிவு நடக்கின்ற ஊடகத்திட முறிவு சுட்டி மற்றைய ஊடகம் சார்பாதான் சினலின் விதி சைனையிங்கு சைனார் என்ற தொடர்பினால தரப்படுது. இப்ப நாங்கள் ஏற்கனவே படித்த குறிப்பை நீங்க பார்த்தீர்களானால் 1N2க்கு பதிலாக என்ன போடலாம், 1N2க்கு பதிலாக என்ன போடலாம் என்று யோசிச்சு பாரு. 1N2க்கு பதிலாக நீங்க போடலாம் C1 கீழ் C2 என போடலாம். 1N2க்கு பதிலாக என்ன போடலாம், C1 கீழ் C2 என போடலாம். ஏற்கனவே படித்த தொடர்புக்கு அமையும். சரி ஒன்று பார்த்துக் கொள்ளுங்க. N2க்கு பதிலாக C1 கீழ் C2 போடலாம். இப்ப என்ன செய்ய போறோம் என்றால், இது நாங்கள்
சி ஏஆரின் கீழ் C1 அல்லது C2 இப்படி போடலாம்ன்ற பாருங்க, சுருக்கி பாருங்க. சி ஏஆரின் கீழ் C1 என்று சுருக்கலாம் என்று பாருங்க. சுருக்கினா இந்த விட வரும் என்று பாருங்க. சி ஏஆர் கீழ் C2 இந்த அரண குறியீடு வந்து தரவாக மாறும். C1 மேல போகும், சிஏஆர் கீழே வரும். எனவே இந்த சிஏஆரும் இந்த சிஏஆரும் கேன்சல் ஆகும். எனவே C1 C2 என்பதை இவ்வாறு எங்களால் எழுத முடியும். இந்த மாதிரி 2 ஃபிராக்ஷனாக எழுத முடியும். சரிபட பாருங்க, இவ்வாறு எழுத முடியும். C1 C2 என்பதை CA C2 கீழ் CA C1 என எழுத முடியும். ஆனால் CA C2 எனப்படுவது என்ன? CA C2 எனப்படுவது என்ன? ஏற்கனவே படித்த தொடர்புக்கு அமைய ஊடகம் 2 தனி முறிவு குணகம் என கூறலாம். ஊடகம் 2 தனி முறிவு குணகம் என கூறலாம். அதே போன்று CA C1 எனப்படுவது ஊடகம் 1 தனி முறிவு குணகம் என கூறலாம். எங்களுக்கு இந்த முடிவுதான் இப்ப தேவைப்படுது. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணின என்றால் இலகுவான ஒரு சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த குறுக்கு பெருக்கம் செய்யும். n1 into sin I, n1 into sin I குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. sin I into n1 சமன் n2 into sin R. இந்த சமன்பாடு நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு சமன்பாடு. உங்களுடைய கணக்குகள் செய்வதற்கு இலகுவான சமன்பாடு இந்த சமன்பாடாக இருக்கும். n1 sin I சமன் n2 sin R. இது ஒரு முக்கியமான சமன்பாடு. என்ன மாதிரி ஞாபகப்படுத்தலாம்னு பார்ப்போம். இந்த கோட்டுக்கு மேலே இருக்கின்ற நம்பர்ஸ் வந்து பார்த்தமாக இருந்தால் இது இந்த தனி முறிவு குணகம் n1 எழுத வேண்டும். இந்த கோட்டு கீழே இந்த ஊடகத்தின் தனி முறிவு குணகத்தை எழுத வேண்டும். இந்த கோட்டுக்கு மேலே இருக்கின்ற தனி முறிவு குணகத்தினதும் சைனையினதும் பெருக்கம் கோட்டுக்கு கீழே உள்ள தனி முறிவு குணகத்தினதும் சைன் ஆறினதும் பெருக்கத்திற்கு சமன் என்பது இங்கு பெறப்படும். ஆகவே இதை நீங்க இலகுவான முறையில பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இந்த படத்தை கருதுவோம். உதாரணம் இந்த படத்தை கீறுவோம். சரி, உதாரணத்தை நீங்க பார்த்தீர்கள். இதுல வந்து 30 பாகை கோணத்துல கிளாஸ் G என்று குறிக்கிறேன். ஒரு 30 பாகை கோணத்துல அல்லது 60 பாகை கோணத்துல இதுல படுது. இதுல 60 பாகை கோணத்துல உங்களுக்கு படுது. அப்ப உங்களுக்கு வழியில இருந்து கிளாஸுக்கு போகும் பொழுது செவனை நோக்கி முறிவடையும் என்பதை நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப இது அம்புக்குறி, இங்கே ஒரு அம்புக்குறி போடுங்க. இந்த கோணம் உங்களுக்கு தெரியாது. இந்த கோணம் எக்ஸ் என்ற கோணம். இந்த எக்ஸை எப்படி காணலாம், இந்த முறி கோணத்தை எவ்வாறு காணலாம் என்பதை 2 முறையான செய்யலாம். ஒன்று சினலின் விதியை அடிப்படையாக கொண்டு செய்யலாம். 2 இந்த தொடர்பை அடிப்படையாக கொண்டு செய்யலாம். எது சுலபமாக இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். எது சுலபமாக இருக்கும் என்று பார்ப்போம். அப்ப நான் இந்த படத்தை மீளவும் திருப்பி கீறேன். இது செவ்வன், இது வழி, 60 பாகை அம்புக்குறி, இது கிளாஸ், இது அம்புக்குறி. இந்த எக்ஸ் தான் உங்களுக்கு கேட்டு கிடக்கு. இந்த எக்ஸ் வந்து எவ்வளவு என்பது கேள்வி. அப்ப இது வழி ஏஆர். ஏஆர் என்ற தனிமுறிவு குணகம் NA சமன் 1. ஏஆருக்கு வழி தொடர்பாக வழியிட முறிவு குணகம் 1. எனவே NAR சமன் 1 என்று நீங்க எழுதலாம். அதே போல இந்த கிளாஸ் இருக்கு. கிளாஸ் என்ற தனிமுறிவு குணகம் NG சமன் 3/2. இப்ப 2 முறையால இந்த எக்ஸை காணலாம். முதலாவது முறை வந்து சினலின் விதியை பயன்படுத்துவோம். எது சுலபம் என்று நீங்களாக பார்த்துக் கொள்ளுங்க.
முதலாவது விதி சினலின் விதியை பயன்படுத்தினால் அப்ப இதுல படுகதிர் இருக்குது, இதுல முறிகதிர் இருக்குது. முறிகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவு குணகம் NGA. முறிகதிர் உள்ள ஊடகத்தின் முறிவு குணகம் வழி தொடர்பாக sin I இன் கீழ் sin R. இதுதான் உங்களுக்கு தொடர்பு. ANG என்று சொல்லப்படுவது கிளாஸ் தனி முறிவு குணகம் 3/2. sin I க்கு பதிலாக 60 பாகை sin 60 பாகை, முறிகோணத்துக்கு பதிலாக sin X. அப்ப இதுல இருந்து 3 மடங்கு sin X சமன் குறுக்கால பெருக்கு 3 மடங்கு sin X சமன் 2 மடங்கு sin 60. உங்களுக்கு X தான் தேவை. sin X சமன் 2 மடங்கு sin 60 கீழ் 3. இதை சுருக்கி sin 60 நீங்கள் sin மடக்க அட்டவணை sin அட்டவணையை பயன்படுத்தி கண்டுகொள்ளலாம். அது 2ஆல பெருக்கி 3ஆல பிரிப்பதன் மூலம் sin X இன் பெருமானத்தை உங்களால் கண்டுகொள்ளலாம். பிறகு sin முரண்மடக்கியை எடுத்துக் கொள்வதன் மூலம் X இன் பெருமானத்தை காணலாம். அடுத்த கிளாஸ்ல நீங்கள் இருக்கும் பொழுது எல்லாரும் sin அட்டவணை, கொஸ் அட்டவணை, மடக்கி அட்டவணை வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நாங்க இது சம்பந்தமான கணக்குகள் செய்ய வேண்டி வரும். அப்ப இது ஒரு முறையால நீங்கள் X என்ன செய்யலாம், காணலாம். 2வது முறையாக பயன்படுத்தினீங்க அந்த சமன்பாட்டை பயன்படுத்துவோமாக இருந்தால் இதுல 1 இருக்கு, அது சுலபமாக எழுதலாம். இதுல 1 இருக்குது, இதுல 60 இருக்கு. இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற பெருமானங்கள் 1 60. அப்ப 1 தர sin 60, 1 தர sin 60 சமன் கோட்டு கீழே இருக்கிற பெருமானத்தை பார்த்தமாக இருந்தால் இதுல 3/2 இருக்குது, 3/2 இருக்குது இன்று sin X, 3/2 மடங்கு sin X. ஆகவே இதுல இருந்து sin X எழுவாயாக மாற்றுவோமாக இருந்தால், sin X எழுவாயாக மாற்றுவோமாக இருந்தால் 2 மடங்கு sin 60 கீழ் 3 என்றவாறு முன்னைய விடையை பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதில் பிழை விடுவதற்கு சான்ஸ் கூட இருக்கு. அதாவது சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளன. இதுல மாறி போடுவீர்களானால் 1/3/2 போடலாம், அல்லது இந்த ஜியை முன்னுக்கு போட்டு மாறி போடுவதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதனால் இது பிழை விடுவதற்கு கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இந்த முறையை பயன்படுத்தினால் உங்களுக்கு பிழை குறைவாக இருக்கும். எவ்வாறு செய்யலாம் என்றால், முறிவு குணகம், இந்த கோட்டுக்கு மேலே இருக்கின்ற தனி முறிவு குணகம் இன்று படுகோணத்தின் சைன் பருமானம், கோட்டுக்கு கீழே இருக்கின்ற ஊடகத்தின் தனி முறிவு குணகம், அதுல சம்பந்தப்படுகின்ற கோணத்தின் சைன் பருமானம் என்றவாறு சமப்படுத்துவதன் மூலம் குறிக்கப்பட்ட தேவையான கோணத்தின் சைன் பருமானத்தை எங்களால் காண முடியும். இது இலகுவானதாக இருக்கும், பிழை விடுவதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவானதாகவும் காணப்படும். எனவே இம்முறையை செய்வது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் என எண்ணுகின்றேன். அப்ப இந்த தொடர்பை நாங்கள் கணித குறிப்பிட்ட அடிப்படையில் எழுதுவோமாக இருந்தால், ஏற்கனவே எடுக்கப்பட்ட இந்த முடிவை ஒரு கணித குறிப்பிட்ட அடிப்படையில் எழுதுவோமாக இருந்தால் இவ்வாறு எழுதலாம். n மடங்கு sin θ சமன் k, n மடங்கு sin θ சமன் k. அதாவது தனி முறிவு குணகம் தர கோணத்தின் சைன் பருமானம் ஒரு பக்கத்தில் இருக்கின்ற பெருமானம் மத்திய பக்கத்தில் இருக்கிற பெருமானமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் என்பதை இது காட்டி நிற்கின்றது. அப்ப இந்த முடிவை
சினலின் விதிக்கு அமைவாக நாங்கள் பிரதியீடாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இறுதி பகுதியில உங்களுக்கு விடப்படுகின்ற நேரத்தில் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அடுத்த ஹெடிங் போடுங்க, உண்மையாளம் தோற்றாளம். இப்ப சைமன் நிப்பாட்டுங்க, ரைட்டா? இப்ப நிப்பாட்டுனாங்க, சரியா? சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்கள் உண்மையாளம் தோற்றாளம் என்ற புதிய ஒரு டாபிக்கை நாங்கள் படிப்போம். இதை நீங்கள் ஏற்கனவே ஓலெவல் பகுதியிலையும் நோக்கியிருக்கிறீர்கள். அது என்னென்றால் அடுத்த கிளாஸ்ல தான் படிக்க போற, சாதுவாக விளங்கப்படுத்தி விடுறேன். இப்ப நீங்கள் ஒரு நீர் மேற்பரப்புக்கு மேல கண்ணை வச்சுட்டு இந்த நீர் மேற்பரப்புக்குள்ள ஒரு மீன் ஒரு ஃபிஷ் மேல இருந்து பார்க்கிறோம். பார்க்கல மேல இருந்து கண்ணை வச்சு பார்க்கும் பொழுது இந்த மீன் வந்து கொஞ்சம் இடப்பெயர்வு அடைந்து புதிய தானத்தில் தோன்றுவதை அவதானிக்கலாம். அப்ப இந்த ஆழத்தை நாங்கள் சொல்லுவோம் மீன் உண்மையாக இருக்கின்ற ஆழம், உண்மை ஆழம். அடுத்த கிளாஸ்ல நான் படிக்க போறோம். இதோட ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் இப்ப தாரேன். உண்மை ஆழம் என்று சொல்லுவோம். மீன் தோற்றமளிக்கின்ற ஆழம் தோற்ற ஆழம். அப்ப இது உண்மை ஆழம், ஆக்சுவல் டெப்த் சொல்லுவோம். இது அப்பரண்ட் டெப்த், தோற்ற ஆழம். அப்ப இது உண்மை ஆழம், இது உண்மை ஆழம், இது தோற்ற ஆழம். அப்ப இந்த நீரின் முறிவு சுட்டியை, இந்த குறிக்கப்பட்ட ஊடகத்தின் முறிவு சுட்டியை இந்த உண்மை ஆழம் கீழ் உண்மை ஆழம் கீழ் தோற்ற ஆழம் என்றவாறு ஒரு சமன்பாடு மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். தோற்ற ஆழம் என்றவாறு சமன்பாடு மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சமன்பாட்டை எவ்வாறு நிறுவுவது என்பதை அடுத்த வகுப்புகளில், தொடரும் வகுப்புகளில் நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் இப்பொழுது என்னிடம் வினாக்களை கேட்டு விளங்கிக் கொள்ள உங்களால் முடியும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது தொடர்பாக கேட்கலாம். இது நீங்கள் வந்து அன்மியூட் செய்து போட்டு என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். நீங்க அடுத்த கிளாஸ்ல தொடர்பு கொள்ளும் பொழுது வரும் பொழுது கட்டாயம் மடக்கு அட்டவணையை எல்லாரும் கையில் வைத்திருக்கக்கூடியதாக இருந்தால் நல்லம். கணித்தல்கள் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இதுதான் உங்களுக்கு டெஸ்டுக்கு முக்கியமான ஒரு பகுதி. சரியா? ரைட். கேட்கல?